இப்ப ரீசென்ட் டேஸ்ல நெறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வருது. அந்த ஆஃபர் லெட்டர பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபேக் ஆஃபர் லெட்டரா இல்ல ஒரிஜினல் ஆஃபர் லெட்டரான்னு தெரியாம, அவங்க அந்த ஆஃபர் லெட்டர் குடுத்திருக்க பேங்க் அக்கவுண்ட்க்கு ஒரு அமௌண்ட்ட பே பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சு நீங்க ஒரு ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு வருதுன்னா, அது ஃபேக் ஆஃபர் லெட்டரா இல்ல ஒரிஜினல் ஆஃபர் லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபர் லெட்டர்ல லாட் ஆஃப் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கும். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்னா 1, 2 இருக்காது. அந்த ஆஃபர் லெட்டர் ஃபுல்லாவே கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கா இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபர் லெட்டர் வர இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அன்ப்ரொஃபஷனலான இமெயில் ஐடியா இருக்கும். கம்பெனி இமெயில் ஐடியா இருக்காது. abc.com, xyz.com அப்படின்னு சொல்ற அன்ப்ரொஃபஷனலான இமெயில் ஐடில இருந்து வந்துக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபர் லெட்டர்ல இந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு ஒரு 2,00,000 3,00,000 பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அத ஏமாந்துராதீங்க. ஏன்னா எந்த கம்பெனியுமே ஒரு கேண்டிடேட் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அமௌண்ட்ட எங்களுக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இன்டர்வியூ ப்ராசஸும் நடந்திருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரே ஒரு கால் மட்டும் தான் வந்திருக்கும். இன்டர்வியூ ப்ராசஸ்னா ஒரு 2, 3 ப்ராசஸ் ஆச்சும் நடந்திருக்குங்க. அதுக்கு பேர் தான் ப்ராப்பர் இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜாப் ரெக்யர்மென்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியரா இருக்காது. ஜாப் ரெக்யர்மென்ட் முன்ன பின்ன இருக்கும். ரொம்ப ஒரு கிளியரான ஜாப் ரெக்யர்மென்ட்டே குடுத்துக்க மாட்டாங்க. இந்த ஒரு சில விஷயங்கள வச்சு நீங்க ஒரு ஃபேக் ஆஃபர் லெட்டர் தான் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட் இஸ் பை ஃப்ரம் ஹியர் அண்ட் பை.